எது முடிவு, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இந்த சோல் அப்படின்ற இந்த ஜெர்னியுடைய முதல் என்ன, நாம பல ஜென்மமா பிறந்துகிட்டு இருக்கோம், வந்துகிட்டே இருக்கோம், போய்கிட்டே இருக்கோம். வந்தப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த 3 hours மெடிடேஷன் நம்பர் 1. நீங்க இது பண்ணாத வரைக்கும் பத்ரிஜி சொன்ன 1 லட்சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது, கேரண்டி. 6-7 வருஷமாவே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் என்னடா வெளியில ஊர்ல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சென்னையில மாத்திரம் எங்களுக்கு டைம் இல்லை. கரெக்டா ஷெட்யூல் இருக்கு. அகத்தியர் கேம்பஸ் வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா. ஸோ பட் இருந்தாலும் எங்களுக்காகவே அந்த டே, யோகா டே, எல்லாருமே சைன்இன் பண்ணுங்க. FB இன்ஸ்டால எப்படி சைன்இன், நாங்கள் போன ஒன்று இனிதான் நினைச்சேன். நான் முதல்ல அந்த ஒரு வீடியோ போட போறேன். நிறைய கூகுளில் இருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் நம்ம மக்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு வீடியோவும் நாம் போடுறோம். நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்களா பார்த்துக்குங்க. நாம் கிட்டத்தட்ட ஒரு 30 வாட்ஸ்அப் குரூப்பு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். PSSM 1, PSSM 2, PSSM 3. அதை டெய்லி அப்லோட் பண்ணுற வேலை நம்ம ரஜினி மேடத்துக்கு. கத்திக்கின்னு தான் செய்கிறோம். இப்போ PMC அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஸ்டூடியோ தெரியாது, கேமரா தெரியாது. பட்டு PMC சேனல் ரன் பண்ணுறாங்க. அதே போல் ட்ரஸ்ட்னா எதுவுமே தெரியாது. அகஸ்தியர் நடந்த பிராந்தம் இது அகஸ்தியர் தியானம் பண்ண இடம். இங்க ஃபியூச்சர்ல 2 பர்பஸா வருவாங்க. ஒன்னு ஆர்டிகல்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ். பத்ரிஜி அவர்களோட ஆர்டிகல்ஸ் தெலுங்குல படிக்க முடியாது யாருக்குமே, தமிழ் மாஸ்டர்ஸ். அதனால அதுல தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றோம். இங்கிலீஷ்ல இருக்கிற ஆர்டிகல்ஸும். அப்போது இங்கே பத்ரி சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நீங்கள் போய் மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க அப்படின்னா, நிறைய பேர் உலகத்தில் இவ்வளோதானே, இப்படி தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நாமளும் ஏதாவது செய்யணும், இந்த தியானம் போய் சென்றடைய உலக மக்கள் எல்லாருக்கும் இது போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு தாட் வச்சேன். டே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே, வணக்கம். முதல்ல நமக்கு இந்த தியானத்தையும் ஞானத்தையும் நமக்கு கொடுத்த பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு கோடானு கோடி நன்றிகளும் கோடானு கோடி வணக்கங்களும் சமர்ப்பிக்கிறேன். பத்ரிஜி மெடிடேஷன் பெனிஃபிட்ஸு 1000 இல்லை, 10,000 இல்லை, 1 லட்சம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒவ்வொருத்தர் ஸ்டேஜில் ஏறுறப்போ அவங்க அதில் அடைஞ்ச பெனிஃபிட்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மெடிடேஷன்னாலே பெனிஃபிட்ஸ் தான். எல்லாருக்கும் இது தெரியும். பட் இருந்தாலும் அதை கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஸோ நாம் அப்படின்னா இங்கே மொத்தம் 4 கலந்தது. பாடி, மைண்ட், இன்டலெக்ட், சோல், 4 இருக்கு. இந்த 4த்துல ஒன்னொன்னுத்துல திருப்பி பல 1000 பெனிஃபிட்ஸு. பாடிக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸு, மைண்டு மனசுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸு, இன்டலெக்ட் புத்தி, அந்த புத்தி எவ்வளோ ஷார்ப்பாகும். அந்த புத்தி ஷார்ப்பாகிறதுனால நாம் எடுக்கிற டிசிஷன் மேக்கிங், நம்மளுடைய பேலன்ஸ்டு மைண்டு, அது பல 1000 சொல்லிக்கிட்டே போகலாம். அல்டிமேட் லாஸ்ட் சோல், ஆன்மா. இந்த தியானத்துக்கு வந்தப்புறம்தான் நான் 2006 பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோல்ன்ற வார்த்தையை கேட்டேன். அதுக்கு முன்னாடி ஆன்மான்ற வார்த்தை கூட கேட்டது கிடையாது, யாருக்குமே தெரியாது. நாம் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. நம்மளுக்கு பெரியவங்க சொல்லி கொடுக்கல, அவங்களுக்கு தெரிஞ்சது. அது கூட பத்திரிச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். இப்போது உங்கள் அப்பா ஆப்ரேஷன் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டார் ஒரு வாட்டி. அவர் எப்படி பண்ணுவார்? ஏன்னா அவர் படிக்கலை. அவர் படிக்காதது எங்கேருந்து ஒரு ஆள் சொல்ல முடியும்? அங்கே அஜ்ஞானம் இருக்குது. அஜ்ஞானம் இருக்கிறப்போ எதுவுமே பண்ண முடியாது, அறியாமை இருக்குது. இந்த அறியாமையாகட்டும் இந்த அஜ்ஞானமாகட்டும், தியானம் ஒன்று பண்ணாதான் டெவலப்மெண்ட் இருக்கும். அது வரைக்கும்
தெலுங்குல அதுக்கு கரெக்டான தமிழ் எக்கட உண்ட கொங்குல அக்கடியே இருக்கும் அப்படின்னுவாரு தெலுங்குல. அதுக்கு தமிழ்ல அதான் கொங்கலி என்ன பட்டர்ஃப்ளைக்கு முன்னாடி ஸ்டேஜ் அது அப்படியே இருக்கும். அந்த புழு அந்த புழு வந்து பட்டர்ஃப்ளை ஆகணும், அதுதான் டெவலப்மெண்ட்டு. அந்த கொங்குலி அந்த புழு மாதிரியே இருந்த டெவலப்மெண்ட்டே இல்லை. அந்த தியானம் பண்ணாதான் அந்த டெவலப்மெண்ட் வரும். இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுவேன். என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் போய் சென்டரில் உட்காருவேன், ஓகேன்னிடுவாங்க. ஒரு நிமிஷம்தான் ஆன மாதிரி இருக்கும், ஆனால் 1 மணி நேரம் போயிடும். அவ்வளவு நான் யூஸ் பண்ணுற இந்த ஸ்லாங்கு இன்னொருத்தர் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. போதை என்ன போதை, அப்படியாப்பட்ட போதை. உக்காந்த உடனே டெரு 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 1 மணி நேரம் அவ்வளவு. அது முடிச்சுட்டு வெளில வந்தப்புறம் பார்த்தா அவ்வளவு எனர்ஜி கிடைத்த, ஸ்ட்ரென்த்து கிடைத்த ஒரு ஃபீலிங். அது பாடிக்கு மாத்திரம் இல்லை, அந்த மைண்டு கூட எது கரெக்ட், எது தப்பு, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எவ்வளவு சம்பாதிக்கணும், சம்பாதிச்சதை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எதுக்கு பண்ணணும். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சதெல்லாம் தானம் தர்மம்னா சாப்பாடு போடுறது, துணி கொடுக்கறது, புக்ஸு கொடுக்கறது, இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. இந்த பத்திரிஜி கிட்ட வந்தப்புறம்தான் ஹையஸ்ட் தானம் ஞான தானம். ஞானத்தை கொடுக்கணும். இதுக்கு நிறைய ஸ்டோரி இருக்கு. புத்தர் அவர் நடந்து போகிறப்போ ஒருத்தர் நிற்பார், அவரை மைண்ட் லெவலில் சேஞ்ச் பண்ணணும், சும்மாவே சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. அதுக்கு அவங்களுக்கு நாலேஜ் கொடுக்கணும், விஸ்டம் ஷேர் பண்ணணும். ஹையஸ்ட் தானம் பத்ரிஜி சொன்னது மாத்திரம் இல்லாமல் எங்களோட இன்னர் கூட அக்செப்ட் பண்ணது ஞான தானம். இந்த தியானத்தினால நம்ம பல பேருக்கு இந்த தியானம் சொல்லி கொடுக்குறப்போ அதில் கிடைக்கிற அவேர்னஸில் ஞானத்தை பெறுவாங்க. அந்த ஞான தானம் தான் உலகத்திலேயே எவரெஸ்ட் சிகரம் எப்படி உயரத்தில் நம்பர் 1 இருக்கோ, தானத்தில் ஹையஸ்ட் தானம் ஞான தானம். அந்த ஞான தானத்தை கொடுக்குற இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் தியான தானம் பண்ணணும், நிறைய தியான தானம் பண்ணணும். இதில் தான் நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் நிறைய அழியுது. நாம் இந்த பூமிக்கு வந்ததே நிறைய புண்ணியம் சம்பாதிச்சு அதை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு தான் நம்ம இந்த பூமி மேலே வந்திருக்கோம். இதுவும் திருப்பி பத்ரிஜி சொன்ன ஒரு சின்ன சிச்சுவேஷனை சொல்கிறேன். நாம் ஒரு சினிமா மிடில் போகிறோம். வணக்கம். சினிமா மிடில் போகிறோம். நம்மளுக்கு ஏதாவது புரியுமா? வில்லன் ஏன் ஹீரோவை போட்டு அடிக்கிறாரு, ஏன் வில்லன் வந்து ஹீரோயினை கடத்திக்கிட்டு போகிறாங்க, எதுவுமே புரியாது. ஒரு புக்கு மிடில் எடுத்து படிக்கிறீங்க, ஒரே ஒரு பேப்பர், நம்மளுக்கு ஏதாவது புரியுமா? எதுவுமே புரியாது. ஏன்னா எது முதல் எது முடிவு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இந்த சோல் அப்படின்ற இந்த ஜர்னியுடைய முதல் என்ன? நாம் பல ஜென்மமாக பிறந்துக்கிட்டு இருக்கோம், வந்துக்கிட்டே இருக்கோம், போய்கிட்டே இருக்கோம். வந்தப்போ நம்ம என்ன பண்ணணும், நாம் யார் அப்படின்ற இந்த ஃபீலிங், இந்த ஒரு தேடுதல், இந்த ஒரு அறிவு பத்ரிஜி நிறைய கொடுத்துருக்காரு. இந்த சொசைட்டியில் நிறைய கிளாரிட்டி. ஸோ அதனால் என்ன பண்ணணுன்றதில் ஒரு கிளாரிட்டி. அதை நம்ம சின்னப்போ நிறைய படிச்சிருக்கோம். அறம் செய்ய விரும்பு, அறம் செய்யணும். ஆன்ற எழுத்துக்கு அறம். அறம் என்ன? நல்லது. எங்கெல்லாம் எதெல்லாம் நல்லது நடக்குதோ செய்ய விரும்பு. அதுக்கு நம்ம கை கொடுக்கணும். அறம் செய்ய விரும்பு. யாராவது இது படிக்காதவங்க யாராவது இருந்தா கை தூக்குங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும், படித்ததோட சரி, இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வச்சது இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் பத்ரிஜி. அவர் ஒன்று சொல்லி கொடுக்கலங்க, 1,00,000 1 கோடி சொல்லி கொடுத்துருக்காரு. இங்கே அவ்வளவு ஞானம் இருக்கு. எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து. இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா, தியானம் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அது கூட
கொஞ்சம் டூல்ஸை ஆட் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ஸ், ஸ்பீடி லிவிங், எல்லாமே ஸ்பீடாக வேணும். நமக்கு உக்காந்த உடனே கிடைக்கணும், இன்ஸ்டண்ட்டாக வேணும். ஸோ அதுக்கு பத்ரிஜி டூல் கொடுத்துருக்காரு, பிரமிட்ஸை ஜாயின் பண்ணுங்க. மியூசிக், இந்த பிரமிட்ஸ்ன்ற இந்த தெளிவு கூட இத்தினி 1000 வருடங்களா யாருமே கொடுக்கல. அந்த டூல் பிரமிடு. அடுத்தது மியூசிக்கோட தியானம் பண்ணி பாருங்க. இது ரெண்டும் இல்லாமல் 3வது குரூப் மெடிடேஷன். இப்போ நாம இங்கே உக்காந்து குரூப்பாக பண்ணுறது மாத்திரம்தான் குரூப் மெடிடேஷன் இல்லை. நாம் ஆன்லைனில் கூட கனெக்ட் ஆகலாம். மாஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் உக்காருவோமா, கண்ணை மூடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம உக்காந்த உடனே இந்த வாங்கிக்கோ மெடிடேஷன் ஸ்டேட், அந்த ஸ்டேட் ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் டெய்லி ஜூம் கண்டக்ட் பண்ணுறோம். காலை மலர், மாலை மலர், காத்தால 4 மணிக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ எண்ணிடலாம். நம்ம அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கடந்த 6-7 வருடமாக ஷெட்யூல் பண்ணுறாங்க. சூர்யா மேடம் ஸ்பீக்கரை கூப்பிட்டுக்கிட்டு வந்து மார்னிங் 4 to 6:30 மெடிடேஷன், 2.5 hours குரூப் மெடிடேஷன். நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணி பாருங்க. மேடம் சொன்னாங்க இல்லையா, முடியல, நிறைய தாட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அந்த ஜூம் ஆன்லைனில் கனெக்ட் ஆகுங்க. ஈவினிங் இருக்கு டெய்லி செஷன், அதில் கனெக்ட் ஆகுங்க. அந்த லைனோட கனெக்ட் ஆகுறப்போ அந்த கலெக்டிவ் எனர்ஜி, அந்த ட்ரிபிள் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எனர்ஜி ஈஸியாக நம்மளுக்கும் கிடைக்கும். அந்த மெடிடேஷன் ஸ்டேட் ஈஸியாக நாம் கனெக்ட் ஆக முடியும். அந்த மெடிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அன்ஈஸி இருக்கும். பட் அது கனெக்ட் ஆகிட்டோம்னா இனிமேல் நம்மளால் விடவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய பர்த் பர்பஸ் ஏதோ யாரோ சொல்லி ஒரு ஆக்சிடெண்ட்டாக யாருமே இங்கே வரல. பத்ரிஜி சொல்லியிருக்காரு, இந்த பிரமிட் சொசைட்டியில் வர்ற எல்லாருமே ருஷிங்க. பல ஜென்மங்களாக நாம் எல்லாரும் ருஷிங்க, தியானிங்க, யோகிங்க. ஏதோ இங்கே ஆக்சிடெண்ட்டாக மாத்திரம் நாம் வரல. அந்த கனெக்ஷன் நீங்கள் கண்டினியூஸாக தியானம் பண்ணுங்க. இந்த வாழ்க்கை சிறப்பா நாமளே தான் அமைச்சிக்கணும். 4 இருக்குங்க, 4 நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிக்கணும்னா கண்டிப்பாக 4 பண்ணுங்க. முதல்ல 1 மணி நேரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா 1 மணி நேரம் நானும் ஒரு 10 வருஷம் பண்ணேன். எப்படி பண்ணேன்? போவேன், உக்காருவேன், தூங்குவேன், வந்துடுவேன். எனர்ஜி வரும், ஸ்ட்ரென்த் வரும். 10 வருஷம் இப்படி தான் பண்ணேன். அதுக்கப்புறம்தான் ஒரு அறிவு, அதை 2 மணி நேரம் பண்ணணும். 3 மணி நேரம் பண்ணுறப்போ முதல் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் நம்ம தூங்குவோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய விழிப்புணர்ச்சி அதோட இருக்கிறப்போ அந்த கான்சியஸ் ஸ்டேட், எனர்ஜி ரிசீவிங், நம்மளுடைய அந்த அறிவு டெவலப்மெண்ட், அந்த ஞானம் நம்மளுக்கு வர்றது, நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு தெளிவு, ஆன்மீக பாதையில் நம்மளுக்கு அந்த பயணத்தில் இருக்கிற ஸ்பீடு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். 3 hours மெடிடேஷன் கம்பல்சரி. இந்த 3 hours நேற்று கூட ஸ்டேஜில் சொன்னாங்கல்ல, ஒரு நாள் பண்ணலன்னா ஈவினிங் டின்னர் கட். அந்த ஒரு கட்டு மறுநாள் கம்பல்சரி நம்மளை பண்ண வைக்கும். நம்ம பாடி எக்ஸ்பெரிமெண்ட் நாமளே கொடுக்கணும். அந்த 3 hours மெடிடேஷன் நம்பர் 1. நீங்கள் இது பண்ணாத வரைக்கும் பத்ரிஜி சொன்ன 1 லட்சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது, கேரண்டி. 3 மணி நேரம் சார் எனக்கு டைமே இல்லையே, பத்ரிஜி சொல்ல பரவாயில்ல, நீ இந்த ஜென்மத்தை பண்ணாத, இன்னொரு 10 ஜென்மம் எடுத்து பண்ணு அப்படின்வாங்க. அது பண்ணுற வரைக்கும் நம்ம பிறப்பை எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான், வேற வழி கிடையாது. இது ஒன்று தான் வழி. 3 மணி நேரம் மெடிடேஷன். நாங்கள்லாம் அதுக்கு தான் மேடம் 4 மணிக்குன்னு வச்சுருக்காங்க. பிரம்ம முகூர்த்தம் டைம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ரெண்டாவது சீக்ரெட் சொல்லணுமா? எஸ், எல்லாரும் சொல்கிறது தான் புக் ரீடிங். கண்டிப்பாக அந்த புக் ரீடிங்கில் அந்த ஆத்தரோட கான்ஷியஸோட நம்ம கனெக்ட் ஆகுறோம். சும்மா இல்லை ஏதோ ஞானம் வருது நம்மளுக்கு அந்த பல்ப் எரியுதெல்லாம் கிடையாது. அந்த ஆத்தரோட கான்ஷியஸ். இப்போ ரமணரை பற்றி படிக்கிறீங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சா பற்றி படிக்கிறீங்க, ஒரு கபீர்தாஸ், குருநானக், புத்தா, மகாவீர், ஆதிசங்கரர்,
படிக்கிறீங்க, சும்மா இல்லை. அந்த மாஸ்டரோட கான்ஷியஸோட நம்ம கனெக்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு அது புரிதல் இருக்கே. சொல்ல ஐயோ இனி நான் செத்து போனா கூட செத்து போனே தவிர இந்த தியானத்தையும் ஆன்மீகத்தையும் என்னால் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற அந்த சிச்சுவேஷனுக்கு. ஏன்னா இதுதான் அல்டிமேட் இதுதான். அது ரெண்டாவது பத்ரிஜி அது 2 hours சொல்லியிருக்காரு. 2 மணி நேரம் முடியலையா, முதல்ல 10 பேஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல அரை மணி நேரம் படிங்க. ரெண்டாவது. மூணாவது சஜ்ஜன சாங்கத்தியம். இதுக்கு முன்னாடி நிறைய காலட்சாபங்கள் ஈவினிங் நடக்கும். மக்களுக்கு ரொம்ப ஃப்ரீ இருந்தது, ஈவினிங் போய்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஸ்பீட் இல்லை, டோட்டலி கமிட்டட். நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்க பண்ணுற வேலை 10, 11 பிஸ்னஸ், அதிலே கமிட் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, படுத்து தூங்க வேண்டியதுதான். இந்த காலட்சாபத்துக்குன்றதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு அதுக்கு தான் யூடியூப் சேனல் வந்திருக்கு. நிறைய ஆன்மீகம் அப்லோடு, நாட் ஒன்லி பிரமிட் சொசைட்டி, எல்லா சொசைட்டிஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆன்மீகத்தை. எந்த மாஸ்டரையாவது படிங்க, கேளுங்க. நீங்கள் இதுக்காக டைம் அலோகேட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை என்ன கேட்டால். பட் அதில் கூட அந்த மைண்ட்ஃபுல்னஸ்க்கு கண்டிப்பாக தேவை இருக்குது. பட் இருந்தாலும் மார்னிங் நம்மளுடைய காலைக்கடன் நிறைய இருக்குல்ல, எழுந்த உடனே உங்கள் பாட்டுக்கிட்ட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதை கேட்டுக்கிட்டே உங்கள் ஒர்க்கை பாருங்கள். அதில் கூட நிறைய அறிவு கிடைக்கும் நமக்கு. கம்பல்சரி 1 மணி நேரம். ஸோ 3:2:1, 3, 2, 1 இந்த ஃபார்முலா பத்ரிஜி சொன்னது. இது ஃபாலோ பண்ணுங்க. 48 days கண்டினியூஸாக பண்ணுங்க. டிக் பண்ணிக்கிட்டே பண்ணுங்க. 48 daysக்குள்ள பத்ரிஜி பெற்ற அறிவு மொத்தமே நமக்கும் கிடைக்கும், கேரண்டி. ஏன்னா இன்னைக்கு எனர்ஜிஸ் அவ்வளவு இருக்கு. நான் இந்த சொசைட்டிக்கு வந்த புதுசில் கேள்விப்பட்டேன். ஒருத்தர் பிரேம்நாத் சார் தான் சொல்லுவார், 30 வருஷம் முன்னாடி ஒரு சிங்கிள் லெக்கில் இப்படி கால் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு பல வருஷம் பண்ணால் என்ன எனர்ஜி கிடைக்குமோ, இன்னைக்கு 1 மணி நேரம் பர்ஃபெக்ட் மெடிடேஷன். இதிலோட 2 இருக்குது திருப்பி, பர்ஃபெக்ட் மெடிடேஷன், இம்பர்ஃபெக்ட் மெடிடேஷன். அந்த தூங்குறதெல்லாம் மெடிடேஷன் கிடையாது, பர்ஃபெக்ட் மெடிடேஷன் பண்ணுங்க. இப்போ அந்த 1 மணி நேரத்தில் அவ்வளவு எனர்ஜி. இதெல்லாம் பியூர்லி சயின்ஸ். இப்போ இந்த பிளானட்டை சுற்றி எனர்ஜி பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. இந்த இந்த மாதிரி டைமில் பிறப்பெடுத்திருக்கோம். இப்போ கிடைக்கலன்னா, இப்போ நம்ம சம்பாதிச்சுக்கலன்னா, இந்த மாதிரி டைம் திருப்பி 24,000 வருஷங்கள் ஆகும். எவ்வளோ? 24,000 வருஷம் ஆகும். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த பீரியடில் சும்மா உக்காந்தா போதும், எனர்ஜியோட சூப்பராக கனெக்ட் ஆகிடுவோம். பல ஜென்மம் எடுத்தாச்சு சார், நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி தெரியாது. நாம் ஒரு 500-600 ஜென்மங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டோம். அந்த ஜென்மங்கள் எடுத்தவங்க தான் இந்த ஹால்குள்ளேயே வர முடியும். நாம் எல்லாரும் இதுதான் ஃபஸ்ட்டு பர்த் கிடையாது. 500+ பர்த் எடுத்த ஆன்மாக்கள் தான் நாம் எல்லாருமே. அவங்க தான் இந்த பிரமிட் சொசைட்டிக்கே வர முடியும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கனெக்ட் ஆனால் போதும். அந்த அலைன்மெண்ட், அந்த ரேடியோ டிவி டியூன் கரெக்டாக வச்சா எப்படி ரிசீவ் பண்ணுவோம்? நாமளும் இந்த 3ஓட 4வது தியான பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்துக்காக நம்ம என்னவோ பெருசாக தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. அந்த கொடுக்க வேண்டியது கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறது 3 தான். தன், மன், தன். இந்த 3 தான். தன்னுன்னா, எனக்கு சார் வயசாயிடுச்சு, படிக்க முடியாது, நான் பெருசாக எதுவும் ஞானத்தை அடைய முடியாதுன்றப்போ வந்து சேவை பண்ணுங்க. கீழே நிறைய பேருக்கு இந்த ப்ரோக்ராம்க்கு இந்த சர்வீஸ் இருக்குது. உங்களை நீங்கள் சர்வீஸோட கனெக்ட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய பாடியை கொண்டு வந்து இங்கே கொடுங்க உங்கள் பாடியை. அதுதான் தன். 2வது மண், அறிவு. நம்ம எல்லாருக்குமே இப்போ மிடில் ஏஜ், நம்மளால் படிக்க முடியும், கேட்க முடியும். நிறைய பத்ரிஜி சொன்னது, மாஸ்டர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் இல்லையா? சின்னப்பா படிச்சிருக்கோம் இல்லை? ஸோ நம்ம படித்ததை கேட்டதை 4 பேருக்கு சொல்லுங்க, 10 பேருக்கு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தெரியாது, அப்படியே அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. நாம் தெரிஞ்சுக்கிட்ட சின்னது இன்னைக்கு அதுக்கும் பத்ரிஜி சொல்லியிருக்காரு. உனக்கு ஏன் தெரியுமா?
ஏ சொல்லு. ஏபி தெரியுமா? ஏபி சொல்லு. ஏபிசி தெரியுமா? ஏபிசி சொல்லு. ஏபிசிடி தெரியுமா? ஏபிசிடி சொல்லு. Z வரைக்கும் வெயிட் பண்ணாத. நம்ம காலம் மறந்து போய் ஆயிரம் கயராம் செது போயிடுவோம் நம்ம. Z வரைக்கும் வெயிட் பண்ணா டைம் இருக்காது. இப்போ நீங்க என்ன கேட்டீங்க, இப்போ நீங்க என்ன ரியலைஸ் ஆகுறீங்க, இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை ஒரு 10 பேருக்கு சொல்லுங்க. புத்தர்கிட்ட போயிட்டு ஒருத்தர் வந்து, ஐயா என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் என்னையா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு புன் சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே எல்லார்கிட்ட பேசு. புத்தர் சொன்னது, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஸோ அது மண் தன். மூணாவது, இந்த சனாதன தர்மம்ங்க 10 பைசா நம்ம கிட்ட என்ன இருக்கோ, என்ன சம்பாதிக்கிறோமோ 10 பைசா. இது ஒரு ரூலுங்க. இந்த பிளானட்ல மனித இனமா எடுத்த நம்ம எல்லாருக்கும் இந்த 10 பைசா ரூல், இது மினிமம் ரூல். மேக்சிமம் அவங்கவுங்க இஷ்டம். 10 பைசா கொடுத்தே ஆகணுங்க. சார் நான் ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 15,000 தாங்க சம்பாதிக்கிறேன். 10 பைசா கணக்கு போட்டுக்கோ, குடு. இறைக்கிற கிணறு தான் சுரக்கும், இறைக்கலைன்னா சுரக்காது. இது எல்லாருமே நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது. எனக்கு ஃபேமிலி பெருசு, என்னோட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, கொடுத்து பாருங்க, அப்புறம் தெரியும் அதில் வர்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனில் உங்கள் இன்னர் அடைகிற ஃபீலிங். இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்கள் என்ன கேட்டாலும் என்ன ப்ரேயர் பண்ணாலும் போய் ரீச் ஆகாதுங்க. ஃபீலிங். நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்க, என்ன ஃபீலிங்கில் இருக்கிறீங்க, அந்த ஃபீலிங் தான் இம்பார்ட்டண்ட். அந்த ஃபீலிங் நம்மளை நாமளே ஹாப்பியாக சூப்பராக வச்சுக்கணும். நம்மளை நாமளே சார்ஜ் பண்ணிக்கணும். ஃபோன் சார்ஜ் பண்ணுறோமா இல்லையா? நம்மளை நாமளே சார்ஜ் பண்ணிக்கணும், வேற வழி இல்லவே இல்லை. நாலாவது, அந்த தன் மன் தன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது தியான பிரச்சாரத்துக்கு, இந்த தியானம் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிறதுக்கு எல்லாரும் கை போடுங்க. இப்போ நாம ஒரு சிங்கிள் பர்சன் கிடையாது. ட்ரஸ்ட், பிஎம்சி ட்ரஸ்ட், மேடம் மேனேஜிங் ட்ரஸ்டி, மேடம்க்கு ஒரு பெரிய கிளாப்ஸ். ஸோ எதுக்கு எடுத்தாலும் ஃபண்டு. பத்ரிஜி இதுவும் சொல்லுவார், நீ முதல்ல இன்டென்ட் வெய் என்ன. ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எங்கே கொடுக்கணும் எது கொடுக்கணும்னு சொல்லிட்டு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. நீ என்ன பண்ண போகிற, என்ன கொடுக்க போகிற அப்படின்ற கிளாரிட்டியோடு கொடு. மக்கள் நிறைய பேர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் போன வருஷம் நாம் மதுரை தியான யக்னம், கரூர் தியான யக்னம், கன்னியாகுமரி தியான யக்னம், 3 தியான யக்னம் பண்ணோம். சென்னையில் பண்ணோம். சென்னை இந்த வருஷம் 3 தியான யக்னமே எல்லா மக்களும் கொடுத்தாங்க. நம்மளுக்கு எங்கேயுமே டெபிசிட் கிடையாது, எல்லாருமே கொடுத்தாங்க. பிஎம்சி ட்ரஸ்ட் மூலமாக தான் நம்ம பண்ணோம். ஏன்னா அந்த கான்ஷியஸ்னஸ், கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், எல்லாரும் கை போடுறாங்களா, எல்லாரும் அவங்களுடைய இன்டென்ட்டை வைக்கிறாங்களா, எல்லாரும் வேலை செய்கிறாங்களா, சக்ஸஸ் ஆகுது. நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுது. 1 month பிஃபோர் நாங்கள் சென்னையில் தியான யக்னம் முதல் வாட்டி நாங்கள் வந்து ஒரு 6-7 வருஷமாகவே நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் என்னடா வெளியில் ஊர்லெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சென்னையில் மாத்திரம் எங்களுக்கு டைம் இல்லை. கரெக்டாக ஷெட்யூல் இருக்குது, அகத்தியர் கேம்பஸ் வேறு பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா. ஸோ பட் இருந்தாலும் எங்களுக்காகவே அந்த டே, யோகா டே, சாட்டர்டே சண்டே, நிறைய கோஇன்சிடென்ஸ் எல்லாம் கலந்து வந்தது. அப்ராக்சிமேட்லி ஒரு 650 பேர், 18 மெம்பர்ஸ். ஓகே, அவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு இந்த தியானத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டு போக முடிஞ்சது. எல்லாருக்கும் இந்த பிரமிட் தியானம் அப்படின்றது முதல்ல ட்ரிகர் ஆச்சு அவங்க மைண்டில். அவங்க கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க. ஏன்னா ஒரு ஆர்டினரி மேன்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தாலும் நிகேட் பண்ணி போயிடுவான். அதை பார்க்குறாங்கன்னாலே தேடல் இருக்கு அவங்க கிட்ட. பட் நிறைய டிஸ்டர்பன்ஸோடு இருக்கிறப்போ, இன்னொரு 4 வாட்டி 5 வாட்டி 6 வாட்டி 10 வாட்டி பார்க்குறப்போ, அவங்க அதை பற்றி யோசிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆவாங்க. ஸோ இது ஒரு தனி மனுஷன் கிடையாது, பிஎம்சி ட்ரஸ்ட், அது மூலமாக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வாங்க, நீங்கள் உங்களே கேட்டுக்குங்க, என்கிட்ட என்ன இருக்குது, நான் என்ன கொடுக்க முடியும். நீங்கள் கொடுத்தாதான் பெறுவீங்க, கொடுக்கலன்னா இது லா, நேச்சுரல் லா. ஸோ என்ன கொடுக்க முடியும், எப்படி நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் என்ன நான் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தை விட இந்த பிளானட்ல இன்னொன்று கிடையவே கிடையாது சிறப்பானது. நான் சொல்லலை, ஆதி சங்கரர் சொல்கிறாரு, திரிஜகன சஜ்ஜதி சங்க நரேகா பவதி பவானுக
தரணே நோக்கா பஜகோவிந்தத்தில் சொல்கிறாரு. இந்த மாதிரி சத்சங்கம் தான் இந்த பிளானட்லேயே சிறந்தது. அந்த சிறந்ததில் நாம் நம்மளை இன்க்ளூட் பண்ணிக்கணும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த தியானத்தை, இவ்வளோ ஈஸியான தியானத்தை நம்ம ரொம்ப இதுக்கு முன்னாடியாவது பேம்ப்ளெட்ஸ் வீதி வீதியாக சுற்றுனாங்க. இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப்மெண்ட் இருக்குது. எஃபி, இன்ஸ்டா, சார் நான் ஷார்ட்ஸே பார்க்கறதில்ல. இது வரைக்கும் ஷார்ட்ஸ்னா என்னன்ட்டு தெரியாது, ரீல்ஸ்னா என்னன்ட்டு தெரியாது. யாராவது கை தூக்குங்க. வாவ், ஒருத்தர் விட இல்லை. எவ்வளோ பெரிய நீங்கள் பார்க்கலன்றது அப்புறம் இருக்கு இல்லையா, தெரியும் இல்லையா? ஸோ ஷார்ட்ஸு ரீல்ஸு பார்க்காத ஹியூமன் பீயிங்கே இல்லை போல இருக்குது. ஈவன் ஒரு 2 வயசு 1.5 வயசு குழந்தை கூட அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் ஆக்சுவலி ட்ராவலிங் நிறைய பண்ணுவேன் இந்த பிஸ்னஸ். நைட் ஒரு 1:30 2 o'clock நேச்சர் காலுக்கு எழுந்துப்பேன். நம்ப மாட்டீங்க, ட்ரெயினில் 50% ஆஃப் தி மக்கள் அந்த டைமில் கூட ஷார்ட்ஸ் தான் பார்த்துக்கிட்டு. அவங்க என்ன பார்க்குறாங்க வேற, நான் நின்று பார்ப்பேன். ஷார்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. மெசேஜோ ஒரு லாங் வீடியோவோ பார்க்குறது ரொம்ப கம்மி. எல்லாருமே தள்ளு 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 ஸ்பீடு. ஷார்ட்ஸ் அந்த ஒரு நிமிஷத்தில் எங்கேயும் பார்த்துட முடியும். அதில் அவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க மக்கள். ஸோ டெக்னாலஜி இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது, நாமளும் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே நம்மளுடைய பிஎம்சி எஃபி, இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் அப்புறம் வரேன். ஃபஸ்ட்டு முதல்ல ஃபாலோ கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு அதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை கேஸ் இருக்குது, எத்தனை எம் இருக்குது, அதுதான் சொசைட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் எஃபியும் இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுடைய பிஎம்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளுடைய அகத்தியர் பிரமிடுக்கும் சேனல் வந்துடுச்சு. அது ஒன்று தாங்க சோர்ஸ், இன்னொன்று ஈஸியான சோர்ஸே கிடையாது. அதனால் அகத்தியர் பிரமிட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக டெய்லி 1 hour கேட்கணுன்றது ரூல். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற டைம் எல்லாமே வெறும் பிஎம்சி அகத்தியர் பிரமிட் இதில் அப்லோட் பண்ணுற அந்த கண்டென்ட்டை கேளுங்க. பத்திரிகை சொல்லுவார், இது தியானம் மாத்திரம் பண்ணுறதுக்குள்ள இந்த சத்சங்கம் அனுபவங்கள், எத்தனை எக்ஸ்பீரியன்சஸ் கேட்டோம். நாம் எல்லாம் அதில் அனுபவங்கள் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நேற்று இன்னைக்கு பேசுகிற எல்லாமே அதில் அப்லோட் நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த 7 வருஷமாக பிஎம்சியில் பல 1000 அப்லோட் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். 1 மாஸ்டர் 2 மாஸ்டர் இல்லை. ஏதாவது ஒரு சொசைட்டி எடுத்துக்கிட்டால் வள்ளலாருன்னா வள்ளலாரை பற்றியே பேசுவாங்க, ரமணர்னா ரமணரை பற்றியே பேசுவாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சா பற்றியே பேசுவாங்க. நம்ம சொசைட்டியில் மாற்றுறதுனா எல்லா மாஸ்டர்ஸ் அவங்க கொடுத்த எல்லா ஞானத்தையும் எது யாருக்கு என்ன பிடிச்சிருக்கு. இப்போ என்ன எடுத்தால் எனக்கு ஒரு ஃபேவரட் யாருன்ட்டு கேட்டால் ரஜினிகாந்த். அவங்கவுங்களுக்கு ஒரு ஆக்டர் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் எங்கேயோ பிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட ஒவ்வொரு மாஸ்டரும் உங்களுக்கு பிடிச்சிருப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மாஸ்டருடைய கண்டென்ட் உங்களுக்கு நல்ல கனெக்ட் ஆகும். அந்த மாஸ்டர் என்ன சொன்னாங்க, திருமூலர் என்ன சொன்னார், நம்ம திருவள்ளுவர் என்ன சொன்னார், அதை எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு ஷார்ட்ஸ் போடுங்க. ஈஸியாக, இதெல்லாம் ஈஸி. நீங்கள் எங்கேயோ வெளில பேம்ப்ளெட் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்களே ரெக்கார்ட் பண்ணுங்கள், ஷார்ட்ஸ் போடுங்க. எத்தனை பேருக்கு ரீச் ஆகுது பாருங்கள். நம்மளுடைய இந்த தியான பிரச்சாரத்தை இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும். ஸோ எஃபி, இன்ஸ்டா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் எல்லாருமே சைன்இன் பண்ணுங்க. எஃபி, இன்ஸ்டாவில் எப்படி சைன்இன் நாங்கள் போன உடனே இனி தான் நினச்சேன். நான் முதல்ல அந்த ஒரு வீடியோ போட போகிறேன். நிறைய கூகுளில் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் நம்ம மக்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு வீடியோவும் நாம் போடுறோம். நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்களா பார்த்துக்குங்க. நாம் கிட்டத்தட்ட ஒரு 30 வாட்ஸ்அப் குரூப்பு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். PSSM 1, PSSM 2, PSSM 3 அதை டெய்லி அப்லோட் பண்ணுற வேலை நம்ம ரஜினி மேடத்துக்கு.
இல்லை முடிச்சிடுறேன் மேடம், அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் கனெக்டாக இருக்கீங்களா பாருங்கள். எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நேற்று கூட நேற்று நம்ம விஜயபாஸ்கர் ரெட்டி சார் வந்து பேசினப்போ ஹைதராபாத் எங்கே இருக்குது, எப்படி போகணும், எல்லாமே குரூப்பில் போடுறோம் சார். அடுத்த 2 வாரத்தில் திருப்பதியில் தியான யக்னம் 1 வாரம் நடக்குது, 7 நாள், மகதி ஆடிட்டோரியம் அவ்வளவு சூப்பராக இருக்கும். எந்த சொசைட்டியுமே 3 நாள் சாப்பாடு போட்டு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து தியானம் பண்ணுங்கடா சாமின்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மாத்திரம்தான் தியானம் பண்ணால் போதும், உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. அதுக்கு மேலே எனக்கு மெத்த வேணும், கட்டில் வேணும், போயிட்டு கொடுத்து நீ வாங்கிக்கோ. ஆர்டினரியாக சாதாவாக ஒரு பெட்டு படுக்கிறதுக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னும் 2 வாரத்தில் மகதி ஆடிட்டோரியம் நடக்க போகிற அந்த யக்னம் சூப்பராக இருக்கும். திருப்பதி மகதி ஆடிட்டோரியம் நடக்கிறது. அவ்வளவு ஏசி ஆடிட்டோரியம், பல ஆயிரம் பேரோட, பல சீனியர் மாஸ்டர்ஸு. பத்ரிஜி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி யக்னம் நடத்துகிறப்போ மேலே இருந்து ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸு பல ஆயிரம் பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இது எல்லாம் அனுபவமாக நம்ம பத்ரிஜி சொன்னதா. இது கூட இந்த உலகத்திலேயே பெரிய ஐயா நம்ம கிரிஜா அம்மாவுக்கு எல்லாமே 3rd மாஸ்டர், அவங்க நிறைய பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு பல ஆயிரம் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் ருஷிங்க வந்து வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, கலந்துப்பாங்க. அவங்க கூட தானம் பண்ணுறப்போ அந்த எனர்ஜி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குதா. அதுக்கப்புறம் நாம் ஆனுவல் இவெண்ட் டிசம்பர் 1st வீக், பேம்ப்ளெட்டு லேட் ஆகுது, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்குது, மத்தியானத்துக்குள்ளே நாங்கள் இங்கே ரிலீஸ் பண்ணிவிடுவோம். நம்மளுடைய அகத்தியர் மகா பிரமிட் க்ஷேத்திரத்துக்கு எத்தனை பேர் இங்கே இருக்கிறவங்க வந்திருக்கீங்க? ஸோ ரொம்ப கம்மி, பாதி மேலே வரல. ஏன்னா இந்த யக்னத்துக்கு நியூ கமர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே தியானம் சீக்கிரமாக அலைன் ஆகணும்னா கண்டிப்பாக அகத்தியர் மகா பிரமிட் க்ஷேத்திரத்துக்கு வாங்க. ஏன்னா அங்கே ஒரு பீஸ், நேச்சர், பிரமிட்ஸ், அங்கே இருக்கிற அந்த ருஷிங்க அவங்க டாபிக். ஓகே, ஸோ நான் பிஎம்சி பற்றியா? ரைட், பிஎம்சி. ஸோ எல்லாருமே பிஎம்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி நீங்கள் பார்க்குற ஷார்ட்ஸ், நீங்கள் பார்க்குற வீடியோஸ் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு அல்காரிதம் யூடியூப் வச்சிருக்கு, நீங்கள் லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு போய் சேரும். நீங்கள் லைக் பண்ணலையா, அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் கொடுங்க, ஒரு டன்னு கொடுங்க, இல்லை பிடிக்கலைன்ட்டாவது ஒரு மெசேஜை போடுங்க. நீங்கள் மெசேஜ் போட்டால் கம்பல்சரி அதுக்கும் யூடியூப் அல்காரிதம் இருக்குது. ஸோ நீங்கள் கம்பல்சரி கமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் நீங்கள் இன்டைரக்டாக தியான பிரச்சாரத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறது. கம்பல்சரி இந்த ஒரு நோபல் காஸ், இந்த உலக அமைதி, ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு நாம் எல்லாரும் ஒன்று சேரலாம். இன்னொன்றும் பத்ரிஜி சொல்லியிருக்காரு, நீ ஓடத்தில் உள்ள இரு. எது, ஒரு நதி மேலே போகிற அந்த ஓடத்தில் உள்ள இரு போதும். நீ தியானம் பண்ணுறியா, நீ பர்ஃபெக்டாக பண்ணுறியா, என்ன பண்ணுறன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓடத்தில் உள்ள இரு, கரை சேர்த்துருவோம், நாங்கள் கரை சேர்த்துருவோம். அந்த ஓடத்தில் இருக்கிறது என்னடான்னா, இந்த பிரமிட் சொசைட்டியில், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில், அந்த இன்டராக்ஷன்ஸில், எங்கே தியான யக்னம் நடந்தாலும், எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் பக்கத்தில் வச்சுட்டு முதல்ல கமிட் ஆகுங்க. என்ன போல் வாழ்க்கை கமிட். அந்த இன்டென்ட் வெரி இம்பார்ட்டண்ட். பார்த்தோன்னு ஐயோ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்குடா, எனக்கு இந்த பர்த்டேடா, என் ஃபேமிலி இது, நோ, நாம் போகிறோம், கமிட் பண்ணுங்க முதல்ல. அப்புறம் வராது, அதுக்கப்புறம் சமாச்சாரம். முதல்ல பாசிட்டிவாக கமிட் ஆகுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் டிசம்பர் 1st வீக், சாட்டர்டே, சண்டே, 3, 4, 5, 6 4 நாள் நடக்குது. எல்லாரும் வாங்க. எல்லாரும் சேர்ந்து தியானம் பண்ணும்போது அது எல்லாருக்கும் நல்ல ஈஸியாக இந்த உலக அமைதிக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் நாமளும் கலந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு இப்போ இல்லை, நாளைக்கு மேலே போனப்பறம் உங்களுக்கே தெரியும். அந்த ஃபீலிங், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொசைட்டியில் நிறைய பேர் நிறைய பார்த்துருக்காங்க. எந்த சொசைட்டிலுமே இருக்க மாட்டாங்க அவ்வளவு தேடை மாஸ்டர்ஸ், அவ்வளவு பரலோக நாலேஜ் நம்ம பிரமிட் சொசைட்டியில் இருக்குது. நீங்கள் முதல்ல தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணதான் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தியானமே பண்ணலன்னா உள்ளேயே என்ட்ரியை கொடுக்க முடியாது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எஸ் தேங்க்யூ. நாங்கள் கேட்குறதெல்லாம் வாட்ஸ்அப்பில் கனெக்டில் இருங்க. நீங்கள் எல்லா ப்ரோக்ராமுக்கும் வாங்க. இதுக்கு மேலே இங்கே பாதி மக்கள் 50+ மேலே இருக்கிறாங்க. ஸோ
அல்டிமேட். இப்போ நாம் கொடுக்க வேண்டிய டைம் இது. எல்லாரும் கொடுங்க. இந்த பத்ரிஜியுடைய 3 இலக்கு: தியான ஜகத், பிரமிட் ஜகத், சகஹார ஜகத். நாம் இருக்கும்போதே, நாம் செத்து போகிறதுக்குள்ளேயே, இந்த ஜென்மம் முடியறதுக்குள்ளேயே அதை நாம் எல்லாரும் கண்டிப்பாக பண்ணுறோம். தேங்க்யூ. பரபிரம்மஸ்வரூபம், பரபிரம்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம் பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். பிஎம்சி ட்ரஸ்ட்டு. ட்ரஸ்ட்னாலே வெயிட்டு, அதுக்கு ஒர்க் இருக்கும், ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன், சார் நான் இருக்க மாட்டேன் சார் மேனேஜிங் ட்ரஸ்டியா, நான் ஒரு ஸ்பீக்கர், நான் ஹாப்பியாக போகிறேன், ஸ்பீச் கொடுத்துட்றேன், போயிட்டே இருப்பேன். ஈஸி ஸ்பீக்கராக இருக்கிறது. படிப்போம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நல்லா டீச்சிங் பண்ணுறோம், ஹாப்பியாக இருக்குது. ஒர்க்கு செய்கிறோம், ஏதோ ட்ரான்ஸ்லேஷன்ஸு, கரெக்ஷன்ஸ், ஓகே. இது பிஎம்சி ட்ரஸ்ட் அப்படின்னா கொஞ்சம் பொறுப்பு இருக்கிற ஒரு போஸ்ட்டு. எப்படின்னா பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியில் எதுவுமே தெரியாது நமக்கு, எல்லாம் கற்றுக்குவோம். ஒன்றும் கிடையாது. எது தேவையோ தியானத்திற்கு, தியான உலகத்திற்கு அனைத்தும் கஷ்டமோ நஷ்டமோ கற்றுக்கின்னு தான் செய்கிறோம். இப்போ பிஎம்சி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஸ்டூடியோ தெரியாது, கேமரா தெரியாது, பட்டு பிஎம்சி சேனல் ரன் பண்ணுறாங்க. அதே போல் ட்ரஸ்டன்னா எதுவுமே தெரியாது. முதல்லிருந்து ஏபிசிடியிலிருந்து கற்றுக்கின்னு தான் வர. எதுக்கு அப்படின்னா பிஎம்சி ட்ரஸ்ட்டு சார்பாக நம்ம இது மாதிரி ப்ரோக்ராம்ஸு நிறைய பண்ணணும் த்ரூ அவுட் தமிழ்நாடு. அண்டு பிஎம்சி டெவலப் ஆகணும். அப்படி ஒரு கமிட் ஆனாதான் ஒர்க் பண்ணுவோம். கமிட் ஆகலைன்னா போயிட்டுருக்குது, ஈஸியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு இல்லை. அடுத்தடுத்த லெவலில் நம்ம டெவலப்மெண்ட், ஒரு சொசைட்டி டெவலப்மெண்ட் அதிலவே இன்க்ளூடாகி நம்ம டெவலப்மெண்ட் கூட இருக்குது. அது இப்போது நாங்கள் பண்ணிகிட்டே போகிறோம். இந்த வருஷம் சென்னை, கோயம்புத்தூர் 2 எக்னம் முடிஞ்சிச்சு. 3rd டிசம்பர் அகத்தியர் க்ஷேத்திரத்தில் பண்ண போகிறோம். எல்லாரும் கலந்துக்கணும். அது எப்படின்னாக்கா, எப்படி இந்தியாவுக்கு கேபிட்டல் டெல்லி இருக்கோ, எல்லோருக்கும் ஒரு க்ஷேத்திரம், ஒரு பவர் ஸ்பாட்டு, 3 ஸ்டேட்டுக்கு ஒரு பவர் ஸ்பாட்டு. அவர் சப்ஜெக்ட் நான் சொல்லலை, என் சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன். அதுக்காக அகத்தியருக்கு நான் போகல. எப்படி இருக்குது மாஸ்டர்ஸ்? நேத்தி இன்னைக்கு தியான யக்ஞம். சாப்பாடு எப்படி இருக்கு? நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கு? இப்படி ஒவ்வொரு ஊரில் நம்ம சைவ பேரணி தியான யக்ஞங்கள் இது சார்பாக போகும் பொழுது நம்மளுக்கு பிரமிட்ஸ் கூட அந்தந்த ஊரில் உருவாக்குது, சென்டர்ஸ் வருது, ஒரு டீம் தயாராகிட்டு இருக்குது. ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்குது. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். சப்போர்ட் பிஎம்சி அண்ட் பிஎம்சி ட்ரஸ்ட். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்திரசேகர். நான் 2006 வைஃப் மூலியமாக இந்த தியானத்துக்கு வந்திருக்கோம். டைம் இல்லாதனால ஸ்வீட்டுன்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். நாங்கள் இந்த அகஸ்தியர் மகா பிரமிட் க்ஷேத்திரம் தான் நம்ம சப்ஜெக்டு. அதுக்கு முன்னாடி நான் சின்ன வார்த்தை சொல்கிறேன். ஜெய்குமார் சார் சொன்னார், தன் தன் மண். ஒரு மேடமு ஷூயிங் மிஷின் கொட்டுறாங்க. அவன் மாதத்துக்கு சம்பாதிக்கிறது 4000 rupees. எவ்வளோ? மாதம் சம்பாதிக்கிறது 4000 rupees. அந்த அம்மா அகஸ்தியர் பிரமிட் க்ஷேத்திரம் போது நம்ம செய்த ஒர்க்கு பார்த்து, நான் மந்த்லி எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ
அந்த 10% நான் கொடுக்கலான்னு சொல்லி 4000 rupees 400 rupees ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் செலவு செய்வாங்க. அந்த மாதிரி அது இருக்காரா? நமக்கு வந்து 10 லட்சம் சம்பாதிக்க பத்தாது. பட் 4000 சம்பாதிக்கலாம். லேடி 400 rupees சம்பாதிக்கும்போது நம்ம மனசு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் நமக்கு. பாருங்க, ஒரு சின்ன லேடி வந்து இவர் செய்யும்போது நம்ம எவ்வளோ செய்யணும்னு சொல்லி தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம செய்யறதுக்கு காரணம். இப்போ நான் சொல்ல போகிறது அகஸ்தியர் மகா பிரமிட் க்ஷேத்திரம். இது எப்படி வந்துச்சுன்னா, நாங்கள் எல்லாம் தெலுங்காரங்க. ஆந்திராவுக்கு இப்போது அடிக்கடிக்கு பெங்களூர் பிரமிட் வேலைக்கு ஹைதராபாடு கர்த்தர் போகும்போது நம்ம எப்படி இது சென்னை மக்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு இது சேர வைக்கணும் அது நிறைய எண்ணம் இருக்கும்போது பத்ரிஜி சார் கேட்கும்போது நிறைய இடம் காட்டிட்டு இருக்கும். எல்லாமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு. பட் இந்த அகஸ்தியர் மகா பிரமிட் க்ஷேத்திரம் பார்த்த உடனே இந்த லேண்டு நமக்கு வேணும்னு சொன்னார். அது வந்து சென்னைக்கு வந்து 230 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருப்பாங்க. சாரும் சும்மா சொல்கிறாங்க, நம்ம மேலே முடியாதுன்னு சொல்லும்போது நினச்சோம். பட் சார் கண்டிப்பாக இது வேணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே உட்கார வச்சுட்டு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, இது வந்து அகஸ்தியர் நடந்த பிராந்தம், இது வந்து அகஸ்தியர் தியானம் பண்ண இடம். இங்கே வந்து ஃப்யூச்சரில் 2 பர்பஸாக வருவாங்க. ஒன்று ஹீலிங் பர்பஸ். ஹீலிங்னா நம்ம பாடியில் மைண்டு ஏதாவது ஆரோக்கிய ரீச்சா மைண்ட் ரீச்சு என்ன ப்ராப்ளம் இருந்தால் வருவாங்க. நெக்ஸ்ட்டு என்லைட்டன்மெண்ட்னா நான் யாரு, நான் பர்பஸ் ஆஃப் லைஃப்னா நான் எதுக்கு பிறந்திருக்கா, அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அன்றைக்கி 1 hour உட்கார வச்சுட்டு எல்லாருக்கும் சொல்லும்போது சாரி இவர் கேட்கும்போது நம்ம செய்யணும்னு சொல்லி தேடி டிசைட் பண்ணி வைஜாக் போகும்போது கண்டிப்பாக சொல்லிட்டாரு, எங்களுக்கு 1 ஏக்கர்னு கொடுத்துடுங்க இங்கே பிரமிட் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி எல்லாமே டிசைட் பண்ணி சாரி இவரை கேட்குறாங்க நம்ம கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி நிச்சயமும் அந்த ஏக்கர் 20 ஏக்கர்ஸ் வாங்குறதுக்கு 1 crore தேவைப்படுது. பட் ₹1 கையில் இல்லை. பாருங்க, நம்ம இன்டென்ட் சார் சொன்னார், இன்டென்ட் ஸ்ட்ராங் இருக்கணும். ₹1 கையில் இல்லை. பட் 1 கோடி கலெக்ஷன் பண்ணி அந்த லேண்டு 2017 நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். எவ்வளோ பெரிய மேட்டர் சொல்லுங்க. ஸோ நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். அப்போ இருந்து 2017 கண்டினியூஸாக தியானம் ஆகிக்கணும். நெக்ஸ்ட் டிசம்பர் நடக்கும் போது 9th தியானம் ஆகிக்கணும். அங்கே இப்போது எல்லாமே 200-300 மெம்பர்ஸ் தங்கிறதுக்கு அகாமடேஷன் இருக்கிறது. 4 பிரமிட், கணேஷா பிரமிட், எர்கபா பிரமிட், அகஸ்தர் பிரமிட், திரிநேத்ரா பிரமிட். அங்கே வந்துடுறேன்னா உங்களுக்கு சொர்க்கம் என்ன இருக்குமோ அந்த சொர்க்கத்தில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வாங்க. எவ்ரி மந்த் பௌர்ணமி 5 days டோட்டல் மௌனம். உங்ககிட்ட செல்ஃபோன் கூட இருக்காது. 5 days மௌனம், 3 days அமாவாசை பௌர்ணமி. உங்களுக்கு எப்பப்போ முடியுமோ அப்பப்போ அங்கே வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. டெஃபினெட்லி யூ கேன் கிரியேட் மிரக்கிள்ஸ். அங்கே வந்துட்டு நம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம், இன்டெலெக்சுவல் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடும். கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ. ஸோ நம்ம அகத்தியர் மகா பிரமிடில் அந்த மகா பிரமிட் டீம் வந்து 200ன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, 220ன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எதுன்றது November 11th நினச்சிக்கிட்டு இருக்கோம். பூமி பூஜா பிரமிட் சொசைட்டிலேயே பிரமிட் வேலி 160, கர்த்தால் 180. நம்ம தமிழ்நாடு நாம் பண்ண போகிறது 200. எல்லாத்தோடையும் மெகா பிரமிட், பெரிய பிரமிட், பெரிய ஒர்க்கு. நாங்கள் இந்த கணேசா பிரமிட் கட்டும்போது சின்ன மேட்டர்ஸ் பத்ரிஜிக்கிட்ட போனால் உங்களுடைய இன்டென்ட்டு சின்ன மேட்ரா பெரிய மேட்ரா, நீங்கள் நினச்சிருக்கிறது பெரிய பிரமிடா சின்ன பிரமிடா, பெரிய பிரமிட். அப்போ பெரிய இஷ்யூஸ் எல்லாம் வரும். சைலண்ட்டாக இருக்கணும். சைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்க. ஒன்றுமே எல்லாம் நீங்கள் சைலண்ட்டாக இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி இந்த பெரிய பிரமிட் பூமி பூஜா November 11th பத்ரிஜி பர்த்டேக்கு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பி ரெடி மாஸ்டர்ஸ், எல்லாரும் நாம அங்கே ஜாயின் ஆகலாம். பிதாமகா பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்களுக்கும் அம்மா ஸ்வர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இங்கே உட்கார்ந்த எல்லா ஆன்ம நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிக்கிறேன். பத்ரிஜி அவர்களுக்கு ஒரு நல்ல கிளாப் நம்ம போடலாம். இந்த அளவுக்கு நமக்கு ஸ்டேஜு ஒரு தியானம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால்தான் நம்ம இத்தனை பேர் நம்ம வந்து இங்கே சேர்ந்துருக்கோம். எனக்கு முக்கியமாக வந்து நான் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலேயே வந்து இந்த தியானத்தில் இருக்கேன். ஆனால் ஒரு 8 வருஷம் சும்மா அப்படியே ஒரு விளையாட்டாக ஒரு தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன்.
திருப்பி ஒரு 2008 இருந்து ஒரு கொஞ்சம் சீரியஸா வந்து தியானம் பண்ணிட்டே இருந்தேன். எதுக்கு நான் தியானத்துக்கு வந்தேன்னா, சும்மா ஒரு அப்பாவுக்கு வந்து சுகர் இருந்தது. தியானம் பண்ணா சுகர் எல்லாம் வராதுன்னாங்க. சரி சும்மா பண்ணலாம்னு சொல்லி ஒரு விளையாட்டுக்கு நான் இந்த தியானத்துல வந்தேன். ஆனா இது எந்த அளவுக்கு என்ன கூட்டிட்டு போயிருக்குன்னா, என் மனதுக்குள்ள ஒரு அமைதியும், அக்செப்ட் ஆஸ் இட் இஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? யாரு எப்படி இருக்காங்களோ, அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஸ்ட்ரெஸ் இருக்காது. நம்மனால ஆரோக்கியமா வாழ முடியும். ஆனா அது ரொம்ப சுலபமான விஷயம் இல்ல. அக்செப்ட் ஆஸ் இட் இஸ்ன்றது நிறைய ஒரு எனர்ஜி வாங்கிட்டு இந்த மாதிரி சத்சங்கம் இருந்தாதான் நம்ம வந்து எல்லாருமே வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஆந்திரால தான். அப்புறமா மேரேஜ்க்கு அப்புறமா தான் சென்னையில வந்திருக்கேன். எனக்கு 2019 ஒரு பெரிய கிஃப்ட் வந்து பத்ரிஜி கொடுத்துருக்காரு குரு. தியான பிரபஞ்சம் என்ற புத்தகத்தை வந்து நீங்க பார்த்துக்கணும்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னாரு. உடனே நம்ம எது சொன்னாலும் ஆமாம், எஸ் 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 தான் நாங்க சொல்லுவோம். அதனால எஸ் நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஆனா இதுல பார்த்தோம்னா மேடம் சொல்ற மாதிரி பிஎம்சில ஏபிசிடி தெரியாதுன்ற மாதிரி எனக்கு ஏ கூட தெரியாது. ஏ எப்படி இருக்கும்ன்றதோட தெரியாது. மேல சொல்லிட்டு ஜூலைல ரிலீஸ் பண்ணணும் புக்குன்னு சொல்லிட்டாரு. 2 months எனக்கு டைம் கொடுத்துருக்காரு. ஆனா அந்த 2 monthsல நான் பட்ட பாடு இருந்தது. அப்படி ஒரு கஷ்டமான வேலை. ஆனா ஒரு பிடிஎஃப் கிடைச்சது. ஆனா அது ஓபன் பண்ணா அதுல லெட்டர்ஸ் இல்ல. அது எப்படி சரி பண்ணணும்னா பிஎம்சில தான் உட்காந்துட்டு சரி பண்ணும். அந்த அளவுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பண்ண வைக்கிறாரு குருஜி அவர்கள். நமக்கு தெரியாதுன்னு உட்கார்ந்திருந்தா நான் வீட்ல வந்து சும்மாவே இருந்திருப்பேன். சும்மா தியானம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா இது கிட்டத்தட்ட 7 years ஒரு சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு மெயினா நம்ம பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மாஸ்டர்ஸோட ஹெல்ப் நிறைய இருக்கும். எப்போதுமே இருக்கும். ஒரு பணம் ஆகட்டும், ஆர்டிகல்ஸ் எப்படி வருதுன்றது எனக்கு தெரியல. அவ்வளோ டென்ஷன். யாருக்கிட்ட கேட்கணும்? ஆர்டிகல்ஸ் யாரு கொடுப்பாங்கன்னு. ஒரு ஆர்டிகல்ஸ் டிரான்ஸ்லேஷன் பண்றவங்க பார்த்தா அவங்களுக்கு கடவுள் மாதிரி கட்டிப்பிடிச்சிட்டு நீங்க தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா தெரியாதது இந்த அளவுக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம வரோம்னா தியானம்ன்றது ரொம்ப சுலுவான விஷயம். முதல் வந்து தியானம் தான் பண்ண சொல்லுவாரு. எதனால புத்தகம் படிக்கணும்னா ஒரு எனர்ஜி வேணும் நமக்கு. எனர்ஜி இருந்தாதான் புத்தகம் நம்மளால படிக்க முடியும். அதனால முதல்ல வந்து தியானம் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அப்புறமா இந்த சுவாத்தியாயம் இதுல வந்து நம்ம எத்தனை ஆர்டிகல்ஸ் நிறைய ஆர்டிகல்ஸ் பத்ரிஜி அவர்களோட ஆர்டிகல்ஸ் தெலுங்குல வந்து படிக்க முடியாது யாருக்குமே வந்து தமிழ் மாஸ்டர்ஸ். அதனால அதுல வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றோம். இங்கிலீஷ்ல இருக்கிற ஆர்டிகல்ஸும் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து 7 years. இப்போ வந்து முதல்ல வந்து கிரிஜாராஜன் மேடம் இருந்தாங்க எடிட்டரா. திருப்பி வந்து கோமதி மேடம் ஈரோடு அவங்க வந்து சீஃப் எடிட்டரா இருக்காங்க. இதுக்கு அவங்களோட ஹெல்ப் எல்லாரோட ஹெல்ப் மூலமா நடக்கிறது. இதுல நம்ம கொள்கைகள் ஆகட்டும், பத்ரிஜி அவர்களோட கட்டுரைகள் ஆகட்டும், நிறைய மாஸ்டர்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு மாஸ்டர்ஸ் புக்கு படிச்சாலே அந்த மாஸ்டர்ஸோட கான்சியஸோட நம்ம கனெக்ட் ஆகணும் இல்லையா? இதுல கிட்டத்தட்ட ஒரு 13 மாஸ்டர்ஸோட கான்சியஸோட நம்ம கனெக்ட் ஆகுறோம். அந்த அளவுக்கு இந்த புத்தகத்துல இருக்கு. நம்ம gift நம்ம கொடுக்கலாம். யாருக்கு வேணுமானா நம்ம வந்து வீட்ல ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறது, நம்ம வெட்டிங் டே ஆகட்டும், பர்த்டே ஆகட்டும், ஜஸ்ட் ஒரு 10 புக்ஸ் நீங்க வந்து ஒரு கிஃப்ட்டா வந்து நீங்க வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம். அதனால கண்டிப்பா வந்து நம்ம கொள்கைகள் என்னன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு எத்தனை கொள்கைகள் இருக்கு? அது நம்ம கடைப்பிடிக்கிறோமா இல்லையா? பாருங்க, ஒருத்தருக்கு தான் தெரியுது. ஒருத்தர் தான் கை தூக்கியிருக்காங்க. கொள்கைகள், பிரின்சிபல்ஸ். இல்ல 18 பிரின்சிபல்ஸ் நமக்கு இருக்கு. அந்த கொள்கைகள்ன்றது கண்டிப்பா நமக்கு தெரியணும். ஒரு ஸ்கூலுக்கு வந்து அந்த கொள்கைகள் தெரியணும் இல்லையா? பிரின்சிபல்ஸ் தெரியாம நம்ம எப்படி வாழுவோம்? அதனால கொள்கைகள் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த புத்தகத்துல வந்து நம்ம படிக்கலாம். தியானம் எப்படி பண்றது? நம்ம அகத்தியரோட பிரமிட் அட்ரஸ் ஆகட்டும், பிஎம்சி பிரமிட் கால் சர்வீஸ் நம்பர் ஆகட்டும், பிஎம்சி யூடியூப் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும், எல்லா விஷயங்களும் ஒரே ஒரு புத்தகத்துல இருக்கும். அதுதான் தியான பிரபஞ்சம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெளியில வந்து ஸ்டால் இருக்கு.
அப்படி இல்லைன்னா ஒரு புக்கு கூட நீங்க வாங்கிட்டு அப்புறமா படிச்சுட்டு நீங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு மேகசைன் கூட இருக்கு. சாஃப்ட் காப்பி கூட இருக்கு. யாருக்கு வேணும்னா நீங்க சாஃப்ட் காப்பி கூட நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வெளிநாட்டுல எங்க பசங்கள் இருக்காங்க எப்படின்னா, அவங்களுக்கு சாஃப்ட் காப்பி அனுப்பலாம். இல்லாட்டி ஹார்ட் காப்பி கூட நாங்க அனுப்புறோம். தேங்க் யூ சோ மச் குருஜி அவர்களுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு வந்து எனக்கு குடுத்துருக்காங்க. இதுக்கு எனக்கு எத்தனை பிரமிட் மாஸ்டர் சப்போர்ட் எனக்கு இருக்கு. இது சக்சஸ்ஃபுல்லா எந்த குறையும் இல்லாம அற்புதமா நடந்து கொண்டே இருக்கிறது. தேங்க் யூ சோ மச். எல்லாருக்குமே வந்து நன்றி. நம்ம சொசைட்டியில் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குது, ஹைதராபாத் அட்ரஸ் கேட்டிங்க, எல்லாமே புக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த புக்கு வாங்கி படித்தாதான் எல்லாமே தெரிய வரும். முதல்ல மேடம் சொன்ன மாதிரி ஒரு புக்கு வாங்குங்க இன்னைக்கு. நீங்கள் அலைன் ஆகிறப்போ அதிலே பின்னாடி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் இருக்குது, நீங்கள் போடுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சூர்யா. நான் வந்து சென்னையில் இருக்கேன். 2008ஆம் வருஷம் வந்து இந்த தியானம் எனக்கு அறிமுகமாச்சு. எப்படி அறிமுகமாச்சுன்னா, அப்போல்லாம் வந்து இந்த பேம்ப்ளெட் மூலயமா நாங்கள் வீட்டுக்கே வந்து தியானம் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து எனக்கு தியானம் சொல்லிக் கொடுத்தாங்க. அது வரைக்கும் நான் வந்து ஒரு எவ்ரி வீக் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஆஸ்துமா இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாசத்துல எனக்கு அந்த ஆஸ்துமா போச்சு. எனக்கு அது வரைக்கும் நிறைய டாக்டர்ஸ், அதாவது விதவிதமான அலோபதி, ஹோமியோபதி இந்த மாதிரி நிறைய பதிய பார்த்துட்டு கடைசியில் அந்த மெடிடேஷன் வீட்டில் உட்காந்து எல்லாம் சரியாச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அப்போது இங்கே வந்து பத்ரி சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நீங்கள் போய் மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க அப்படின்னா, நிறைய பேர் உலகத்தில் வந்து இவ்வளோதானே இப்படி தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நாமளும் ஏதாவது செய்யணும், இந்த தியானம் போய் சென்றடைய உலக மக்கள் எல்லாருக்கும் இது போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு தாட் வச்சேன். அது பிரகாரம் என்னமோ தெரியாது 2019ஆம் வருடம் இந்த பிஎம்சி சேனல் வந்து உருவாச்சு. அதாவது பத்ரி சார் பெரிய ஒரு ஞானி. அவங்க முன்னாடிலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு மீடியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஆனால் 2019 தான் பத்ரி சார் வந்து இந்த மீடியாவை வந்து எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்று உலகம் முழுவதும் இந்த தியானம் என்பது போயிட்டு இருக்கு. அதாவது இந்த மீடியா மூலமாக தான், அந்த யூடியூப் சேனல் மூலயமா தான் போயிட்டுருக்கு. இதற்கு எத்தனையோ பேர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். நிறைய மாஸ்டர்ஸோட ஸ்பீச்சஸ் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம அடைஞ்ச அனுபவங்களை வந்து இங்கே ஷேர் பண்ணணும். அதை ஷேர் பண்ணும்போது அது மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாகி அவங்க வந்து இணையறாங்க. ஸோ நண்பர்களே, உங்ககிட்ட நாங்கள் எல்லாரும் என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னாக்கா, உங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு மெடிடேஷனை பரப்புறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கொஞ்சம் கைகளை உயர்த்த முடியுமா? எஸ். நீங்கள் எல்லாம் ஒரு சின்ன உதவி செய்தால் போதும். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, வெளியே வந்து பேம்ப்ளெட்ஸ் இருக்கும், போர்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வாங்குங்க, எடுத்துகிட்டு போங்க, உங்கள் வீட்டில் கட்டி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பிஎம்சி சேனலில் வர எல்லா நிகழ்ச்சிகளையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நேற்று நம்ம ப்ரோக்ராமுடைய ஃபோட்டோஸு நம்ம கோயம்புத்தூர் டிஎம்ஐ குரூப்பில் போட்டிருக்கோம். எத்தனை பேர் ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டீங்க பாருங்கள். நான் ஒரு ரிக்வஸ்ட் மெசேஜே போட்டேன், எல்லாருமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்கன்ட்டு. வைக்கலாம்ல எல்லாரும்? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய்பர்ஸ், நம்ம கொலீக்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச நோன் பர்சன்ஸ் எல்லாருக்கும் இது நல்ல போய் ரீச் ஆகும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க கம்பல்சரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.